திமுக அரசாங்கத்துக்கு செக் வைக்கணும். அதுக்கு ரெண்டு வாய்ப்பு. எப்படின்னா, மத்திய அரசு இந்த தீர்ப்பை எதிர்த்து மறுசீராய்வு மனு போடணும். இந்த மறுசீராய்வு மனு போட்டால் அதே நீதிபதிகள் தான் விசாரிக்கணும். எந்த நீதிபதிகள்? இந்த வழக்கை விசாரித்தார்களே, இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் கிட்ட தான் இந்த மறுசீராய்வு மனு போகும். இதுவரை மறுசீராய்வு மனு இந்திய அரசு போட்டு ஒருவேளை அவர்கள் ரிஜெக்ட் பண்றான்னு வச்சுங்களேன், மத்திய அரசுக்கு இன்னும் அசிங்கம். இப்ப இந்த நீதிபதிகள் யாருன்னு பாத்தீங்கன்னா, மூத்த நீதிபதி JB பார்த்திவாலா மற்றும் மகாதேவன், இந்த 2 பேர் கொண்ட அமர்வு தான் இந்த பெஞ்சு. இந்த பெஞ்சுக்கு போய் நீங்க இல்ல நாங்க போட்ட தீர்ப்பு சரின்ட்டாங்கன்னா சிக்கலாகும். ஒருவேளை மறுசீராய்வு மனு ஏற்றுக்கொண்டால் எப்படி அந்த விவாதம் நடக்கும் என்றால், ஓபன் கோர்ட்ல நடக்காது, நீதிபதிகளுடைய அறையில் தான் நடக்கும். இன் கேமரா என்று சொல்வார்கள். அவர்கள் மட்டுமே இருப்பார்கள். 2 கவுன்சில் சொல்லுவாங்க, மற்ற யாரும் இருக்க முடியாது. சோ இன் கேமரால மறுசீராய்வு குறித்து நடக்கும். இதுவரை சுப்ரீம் கோர்ட் வரலாற்றில் இப்படி ஒரு நெருக்கடி மத்திய அரசுக்கு வந்ததில்லைன்னு சொல்லி டெல்லியில பேசுகிறாங்க.